நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் ஆவணி மாத ராசி பலன்கள் தான் சொல்ல போகிறோம். 12 ராசிகளுக்கு உண்டான ஆவணி மாத ராசி பலன் சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதரனை வாங்கிக்கிறேன். ஓம் குருப்பியோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என் ஆத்மா தெய்வம் மகாகாளி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரச்சோதயாத். இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் வரிசையில் பார்க்கும்போது வருகிற 17/8/2024 முதல் 16/9/2024 வரை இந்த ஆவணி மாதங்கள் நடைபெறும். பொதுவாகவே ஆவணி மாதம்னு பார்க்கும்போது நிறைய பண்டிகைகள் நடக்கக்கூடிய விசேஷங்களாக உள்ள மாதமாக சொல்லப்படுது. பொதுவாகவே ஆவணி மாதத்தில் தான் இந்த விநாயகர் சதுர்த்தி வர்றது, கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி, இது மாதிரி பண்டிகைகள் நிறைய ஆரம்பிக்கக்கூடிய மாதமாக இது சொல்லப்படுது. ஆவணி அவிட்டம் இது மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட அந்த உயர்ந்த மாதமான ஆவணியில் தான் நிறைய சுப காரியங்களும் நடக்கும். ஆடி மாதம் எதுவுமே பண்ணாமல் இருப்பாங்க. இந்த ஆடி முடிஞ்ச உடனே அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க, ஆடி மாதத்தில் எதுவும் பண்ணக்கூடாது. ஏன் தெரியுமா? ஆடி மாதத்தில் நீங்கள் உங்கள் ஜாதகப்படி உள்ள பரிகாரத்தை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு எல்லா கோயிலுக்கும் போய் அந்த தெய்வங்களுடைய அனுகிரகத்தை பெற்று அதெல்லாம் வர்றதுக்கு ஒரு மாத காலம் ஆகிடும். குறைஞ்ச ஒரு 48 நாள் சொல்கிறோம். அதுதான் அந்த வழியாக சொல்ல வந்தது. அப்போ ஒரு மாத காலமாக நீங்கள் அந்த இறை வழிபாடுகள் இருந்து இறை சிந்தனையோடு இருந்து ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்குண்டான பரிகாரம்லாம் பண்ணி ரெடியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கல்யாணம் நடக்காத, திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும், சுபகாரிய முயற்சி நடத்துகிறவங்களுக்கு சுபகாரிய முயற்சி கண்டிப்பாக நடந்து முடியும். இது மாதிரிலாம் விசேஷம் நடக்கும். அதுக்கு தான் எப்பயுமே நம்ம முன்னோர்கள் அப்படி சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த வகையில் இப்போது பொது பலனை முதல்ல சொல்ல போகிறேன். இப்போ இந்த ஆவணி மாத கிரகநிலை பார்க்கும்போது மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி கட்டத்தில் ரிஷப ராசியில் குருவும் செவ்வாய் சேர்ந்து குருமங்கள யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டுருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு புதன் வந்து கடகத்தில் இருக்கார், சிம்மத்தில் சூரியனும் சுக்கரனும் இருக்காங்க, கன்னியில் கேது பகவான் இருக்கார், தனுசு ராசியில் சந்திரன் இருக்கார், கும்பத்தில் சனி பகவான் இருந்தாலும் வக்ரகதியில் இயங்கி அது மகர ராசிக்கு உண்டான பலனை தான் கொடுப்பார். வக்ர பயிற்சியாகி வக்ரகதியில் இருக்கார். மீன ராசியில் ராகு பகவான் இருக்கார். இதுதான் இந்த ஆவணி மாதத்தோட நவ கிரகங்களுடைய நிலை சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இதனால் என்ன ஏற்படுன்னு கேட்டிங்கனாக்கா, பொதுவான பலன்கள் பார்க்கும்பொழுது எல்லாருமே தொழில் வளர்ச்சி அடைவாங்க. தொழிலில் இருக்கவங்க தொழில் வளர்ச்சி அடைவாங்க, வியாபாரத்தை விஸ்தரிப்பு பண்ணுவாங்க, புது புது திட்டங்கள் தீட்டி அது மூலிமா லாபத்தை சம்பாதிப்பாங்க, குடும்ப வாழ்க்கை மேன்மையாக இருக்கும் எல்லாருக்கும். இது இல்லாமல் சூரியன் வந்து தன்னுடைய சுயராசியான சிம்ம ராசியில் இந்த ஆவணி மாதம் ஃபுல்லாக போயிட்டுருப்பார். ஆவணி மாதன்றது சூரியனுடைய மாதம்தான். அப்போது சூரியன் அவருடைய ராசியில் இருக்கிறனால ஆத்ம பலம் பெருகும், எல்லாருக்கும் ஆத்ம பலம் பெருகும். இதுதான் முக்கியமான விஷயம். ஆத்மகாரகன் சொல்லப்படுகிறார். சூரிய பகவான் வந்து ஆத்மகாரகன் சொல்லப்படுகிறார். சந்திரன் வந்து மனோகாரகன் சொல்லப்படுகிறார். சந்திரன் வந்து சக்தியுடைய அம்சம், சூரியன் வந்து சிவனுடைய அம்சம். அப்போது சிவனுடைய சக்தி இந்த மாதம் ஃபுல்லாகவே இருக்க போகுது. எல்லாருக்குமே ஆத்ம பலம் பெற போகிறீங்க. ஆத்ம பலம் பெருகினாலே ஒரு மனிதனுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் எல்லாமே வந்துடும். வெற்றி, சுறுசுறுப்பாக இருக்கிறது, இது மாதிரிலாம் நடக்கும். இது மாதிரி தான் நடக்க போகுது. அது இல்லாமல் சுக்கிரனும் கூட இருக்கிறனால சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கும் போது நிறைய விசேஷங்கள் நடக்கும். கேளிக்கை, சந்தோஷங்கள், தேவையானவற்றை பெறுகிறது, வெளியில் 4 இடம் போயிட்டு வர்றது, ஊர் சுற்றி பார்க்குறது, இதெல்லாமே நடக்கும். ஆண் பெண் இருக்குமே சமத்துவமாக உள்ள விஷயங்கள் நடக்கும். சரிசமமாக போற்றப்படுவாங்க. வீட்லேயும் சரி நாட்டிலையும் சரி சமமான ஒரு பங்கீடு இருக்கும். இப்போது சமபந்தி போஜனம்னு சொல்கிறோம்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாரையும் பக்கத்தில், ஏழை பணக்காரெலாம் கிடையாது. அந்த சமபந்தி போஜனா அதான், எல்லாரையும் பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் ஆவணி மாதம் நடக்குது. அப்படிப்பட்ட கிரகங்கள் தான் இருக்குது. எல்லாம் அரசாங்கம் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுப்பாங்க, புதுசாக திட்டங்கள் திட்டி அதை நிறைவேற்றுவாங்க. இதெல்லாமே நடக்க போகுது ஆவணி மாதத்தில். அதனால் ஆவணி மாதம் வந்து அருமையான மாதம் சொல்லப்படுது. பெரும்பாலும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய முக்கியமான மாதமாக ஆவணி மாதம் கடைபிடிக்கப்படுகிறது. அதனால் சந்தோஷமாக இந்த மாதத்தை நீங்கள் தள்ளி இல்லை இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள்லாம் கேட்டு நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி இந்த 12 ராசிக்குள் உண்டான பலனை இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய
நீங்கள் பொது பலன் தான் நான் சொல்லிட்டு வரேன். அதனால் எல்லோரும் கமெண்ட்ஸில் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய குறிப்புகள்லாம் கொடுக்குறீங்க. அது வேண்டாம். நான் வாட்ஸ்அப் நம்பர் எனக்கு கீழே இருக்குது. அது வாட்ஸ்அப் நம்பர் என்னுடைய இன்டர்வியூ போது கீழே வரும். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் எல்லாரும் வாங்க. ஃபோன் பண்ணி நான் எடுக்கலாம் கூட வாட்ஸ்அப் நம்பரில் வாங்க. நான் பிஸியாக இருப்பேன். அப்புறமா நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுவேன். உங்கள் பிரச்சனை கண்டிப்பாக தீர்க்கப்படும். என்னுடைய அனுபவத்தினால் பார்த்து உங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணி அனுபவப்பட்டு கண்டிப்பாக உங்கள் முட்டின் எங்கே போய் எங்கே பார்த்துருப்பீங்க. ஆனால் என்னுடைய பிரச்சனை என்கிட்ட வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக தீர்க்கப்படும். நீங்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி வாழ்த்தி இந்த பொது பலனோட 12 ராசிகளுக்கு உண்டான ஆவணி மாத ராசி பலன்லாம் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன். மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்பயுமே ஒரு மனசுக்குள்ளே ஒரு கவலை இருந்துருக்கும். நம்ம எவ்வளோ உழைக்கிறோம், எவ்வளோ பண்ணுறோம், நிறைய விஷயங்களை கற்றுக்குறோம், அது மூலிமா நிறைய சம்பாதிக்கணும் பார்க்குறோம். ஆனால் வர மாட்டேது கைக்கு. கை கட்டினது வாய் கட்டலையே, இப்படி தானே அப்படி இருக்குது, அப்படி தான் புலம்பிகிட்டு இருக்கீங்க இப்போது கொஞ்ச நாளாகவே மிதுன ராசிக்காரங்க. அது எனக்கு நல்லாவே புரியுது. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த ஆவணி மாத பலனில் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த புலம்பல் தீர்ந்து உங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேறப் போகிறது. அதுக்கு தான் இப்போ சொல்ல வந்திருக்கேன். அப்போது அப்படி புலம்பிகிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலம் வந்திருக்கு. உங்களுக்கு தைரியம் கூட போகுது, தன்னம்பிக்கை வரப்போகுது, நல்ல யோகங்கள் கிரகங்கள் சேர்ந்து அமைஞ்சிருக்கனால நிறைய ஊர் சுற்றி பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடக்க போகுது. புது புது தொடர்புகள் மூலிமா அது மூலிமா நல்ல லாபங்கள் ஏற்படும். வேலை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உத்தியோக ஒரு கண்டிப்பாக ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும். அது இந்த மாதத்தில் கிடைக்க போகுது. அது இல்லாமல் தொழில் வியாபாரம் இந்த மாதிரி பண்ணிட்டு வரவங்களுக்கு எல்லாமே நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையாக இப்போ இருக்குது. அது மாதிரி நேரம் இருக்கும்போது நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதுதான் சொல்ல வந்துட்டு. அதை நீங்கள் விஸ்தரிப்பு பண்ணிக்கணும், விருத்தி பண்ணிக்கணும், புதிய யுக்தியை கையாளணும். புதிய யுக்தினா என்ன? நியூ பிளான், நியூ ஐடியா சொல்கிறாங்களே பிஸ்னஸில் பார்க்குறாங்க. இப்போது உதாரணத்து சொல்லணும்னாக்கா அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எண்ணெய் பருப்பு இது மாதிரிலாமே பெரிய பெரிய பாக்கெட்டில் தான் பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா சிறுவர்கள் எளிமையாக இருக்கவங்களும் வாங்குறதுக்கும் சின்ன சின்ன பாக்கெட்டில் வருது. அப்போது ஏழ்மையாக இருக்கவங்களும் வாங்கிக்கலாம் இல்லையா? சின்ன பாக்கெட் ஒரு 50 கிராம் 100 கிராம் இப்படி எல்லாமே இப்போது கொண்டு வராங்க. மக்களுடைய குறை தெரிஞ்சு அவங்கள அப்போது வசதி இருக்கவங்களும் வாங்கிக்கிறாங்க, வசதி இல்லாதவங்களும் வாங்கிக்கிறாங்க. அந்த மாதிரி யுக்தி தான். அதுதான் வியாபாரத்தில் சரி, தொழிலும் சரி. நீங்கள் அதை யோசனை பண்ணிக்கலாம். அது கரெக்டாக நீங்கள் பண்ணுவீங்க. அதுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் ராசிக்காரங்க கண்டிப்பாக அது மாதிரி பண்ண தான் போகிறீங்க. அது பண்ணி அதில் ஜெயிப்பீங்க. சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு போய் போகிறப்போகுது. அதில் நீங்கள் பயன்பெற போகிறீங்க. இது இல்லாமல் உங்களுக்கு சினிமா துறையில் ஒரு பொற்காலமாக அமைய போகுது. புது வாய்ப்புகள் உருவாகும். இது வரைக்கும் வராமல் வந்திருக்கும். அந்த வாய்ப்பு இப்போ வரும். அப்போ அதில் பயன்படுத்திங்க. அது இல்லாமல் உங்கள் பேச்சு திறமையால் நடக்கக்கூடிய விஷயங்கள், அது சினிமா துறையாக இருக்கலாம், அரசியல் துறையாக இருக்கலாம், எந்த வேறு துறையாக இருந்தாலும் அதில் ஜெயிப்பீங்க. அதில் முன்னுக்கு வந்துடுவீங்க. உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு இருக்கும். அது மாதிரிலாம் நடக்க போகுது. அப்போ நீங்கள் கண்டிப்பாக பயன்பெறுவீங்க. உங்கள் பேர் பிரபலமாகும். அப்போ கண்டிப்பாக நடக்கும், நல்லது நடக்கும். இது இல்லாமல் மாமன் மைத்துனர் வகைன்னு சொல்லுவோம் இல்லையா, மாம மச்சான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உறவுலாம் உங்களுக்கு இப்போ நல்லா ஒர்க் அவுட் ஆகி அவங்க மூலமாக உதவிகள் கிடைக்கும். இருந்தாலும் கொஞ்சம் பிரயாணங்கள் அடிக்கடி அடிபடுறது, அது இல்லாமல் பிரயாணத்தினால கொஞ்சம் பொருட்கள் லாஸ் ஆகிறது, நஷ்டமாகிறது, இதெல்லாம் பார்த்துக்கணும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்க போகுது. நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். இது இல்லாமல் நீங்கள் ஒருத்தரை தேடி போவீங்க. அவர் மூலிமா ஒரு நல்ல பலன் கிடைக்க போகுது. அதுக்குண்டான வாய்ப்பு இப்போ வந்திருக்கு. இது வரைக்கும் போயிட்டு வரப்பீங்க, ஆள் இருக்க மாட்டாங்க, இல்லைனா ஃபோன் கிடைக்காது, இப்படி எல்லாமே இருந்திருக்கும். அதெல்லாமே இப்போது கடந்து நல்லது நடக்கும். இது இல்லாமல் நீங்கள் கேட்ட ஒரு உதவி கூட உங்களுக்கு கண்டிப்பாக நடக்க போகுது. அதுவும் நல்ல விஷயமாக இருக்க போகுது. உதவி ஒத்தாசை கண்டிப்பாக கிடைக்க போகுது. இது இல்லாமல் நீங்கள் பெண்கள் வகையில் முன்னேற்றங்கள் ஏற்படும். அவங்க அவங்களுடைய திறமை மூலிமா உங்களுக்கு நட்பாக இருக்கும், உறவட்டாக இருக்கும். அவங்க மூலிமா உதவிகள் கிடைக்கும். 4 விஷயம் தெரிஞ்சுப்பீங்க. 4 பேர்கிட்ட பழகுவீங்க. இதெல்லாமே நடக்கும். அப்படி நடக்கும்போது நீங்கள் இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் உங்களுடைய ராசியாதிபதி புதன் சொல்லப்பட்டிருக்காரு. அந்த புதன் பெருமாளுடைய அம்சமாக சொல்லப்பட்டிருக்காரு. அப்போ அந்த பெருமாளோட வகையில் நீங்கள் அவரை வழிபட்டு வரணும். பார்த்தசாதி பெருமாள் அப்படி இருக்கார், அவர் வழிபட்டு வரலாம். அது இல்லாமல் எல்லாற்றுக்கும் முதன்மை பெற்றவராக ஆதிகேசவ பெருமாள்னு சொல்லப்பட்டிருக்காரு. ஆதி சிவன் சொல்கிற மாதிரி ஆதிகேசவ பெருமாள், அவர் வழிபட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அவங்கள புதன்கிழமை சனிக்கிழமை வழிபட்டு வரலாம். துளசி மாலை சாத்துங்க, நெய் விளக்கு போடுங்க, இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. இது இல்லாமல் அந்த பெருமாள் கோயிலில் இருக்கிற கருடாழ்வார், ஆஞ்சநேயர் இவங்களையும் வணங்கிட்டு வரலாம். அவங்களோட வணங்க உங்களுக்கு சக்திகள் கூடி
உங்களுடைய திறமைகள் 1க்கு 2 பெருகும், உதவிகள் 1க்கு 2 கிடைக்கும். இது மாதிரிலாம் நடக்கும். பெரும்பாலும் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு எல்லாமே 2 இரட்டிப்பான விஷயமாக தான் வந்து சேரும் வாழ்க்கையில். அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். இது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் நீங்கள் தான தர்மம் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு தான தர்மம் நிறைய பண்ணிட்டு வரலாம். கன்னி பெண்களுக்கு தான தர்மம் பண்ணிட்டு வரலாம். அவங்களுடைய சுபகாரிய முயற்சி உதவி பண்ணலாம். அவங்களுக்கு ஆடைகள் துணிமணிகள் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாமே பெரும்பாலும் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு சாப்பாடு நீ வாங்கி கொடுக்குறதுல இந்த ஆடைகள் தானம்ன்றது உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் வந்து உங்களுடைய மனசு காரணம் வந்து கொஞ்சம் ஒரு நேரத்தில் இருக்கிற ஒரு நேரத்தில் எல்லாம் போகும். அந்த நேரத்தில் தியான மார்க்கமாக உட்காந்து பண்ணலாம். விடிகாலில் எழுந்து தியானம் பண்ணுங்கள். படுக்க போகும்போது உட்காந்து தியானம் பண்ணுங்கள். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த தேவையில்லாத விஷயங்கள் மனசுலேருந்து போயிட்டு தெளிவான சிந்தனை வரும். அது மூலிமா நல்லது நடக்க போகுது. பெரும்பாலும் ஆவணி மாத கிரகணியில் உங்களுக்கு வந்து ஏற்ற இறக்கமாக தான் இருந்தாலும் நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது. நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் தான தர்மங்கள் பண்ணிட்டு வாங்க, தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. கல்வியில் வந்து தேர்ச்சி பெறுவீங்க. படிப்பில் வந்து முன்னேற்றமான சூழ்நிலை இருக்குது. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் மார்க் குறைவாக இருக்கும், இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த மார்க்குகள்லாம். ஏன்னா அது உழைப்புக்கேற்ற ஊதியம் சொல்கிறேன் இல்லையா, அது மாதிரி உழைப்புக்கேற்ற அந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போது உங்களுக்கு பாராட்டுவாங்க, ஆசிரியர் உங்களை பாராட்டுவாங்க. நீங்கள் ஏதோ ஒரு கலையை கற்றுக்கிட்டீங்கன்னா அந்த குரு உங்களை பாராட்டுவார். எல்லா வகையிலுமே ஏற்றமாக இருக்க போகுது. பெரும்பாலும் இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் ஒரு தியானமோ ஒரு தவமோ ஒரு ஜெபமோ இப்படி மேற்கொண்டு வரணும்னு தான் நான் சொல்கிறேன். அதை நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கதவுகளும் திறந்து உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டு அந்த பிரபஞ்ச சக்தியோடைய ஆற்றலால் நீங்கள் நன்மை தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த மாதம் எல்லா நாளும் பெற்று வாழும் சொல்லி வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.